கூட்டம் கூட பிருத்திவி நிலைமறந்து அருகில் ஓடி வந்தான். பார்த்து கொண்டே இருந்தபோது சம்யுக்தா கோந்துவிடம் ஏதோ சொல்வதும், பின் காரில் அமர்ந்து வேகமாக ரிவர்ஸில் எடுத்து பின்னால் நின்றிருந்த ஒரு பைக்கை இடித்து அதை கீழே விழுவதையும் கண்ட பிருத்திவி ஓடி வருவதற்குள் அங்கே ஒரு சிறு கூட்டமே கூடிவிட்டது. கோந்துவும் பதட்டப்பட்டு அருகே வர சம்யுவை சுற்றி இப்பொழுது 10 பேர் இருந்தார்கள். அருகிலேயே ஒரு டீ கடையில் நின்று கொண்டிருந்த அந்த பைக்கின் உரிமையாளன் தகராறு செய்ய ஆரம்பித்தான். அடுத்த சைக்கிள்காரன் இடித்தாலே சண்டை போட்டு பணம் கறக்கும் வித்தை இப்பொழுது இடித்தது ஒரு பெண், அதுவும் வெளிநாட்டு கார் என்றவுடன் எவ்வளவு கறக்கலாம் என்றே நினைத்தான். அவன் கூட இருந்த 4 பேருமே பைக்கிற்கு சேதாரம் எல்லாம் பேசி முதலில் ஒரு 10,000 ரூபாய் கீழே வைக்க சொன்னார்கள். நியாயமாக பார்த்தால் அந்த பைக் வெறுமனே சாய்ந்துதான் விழுந்திருந்தது. டாடா காலத்து பைக் மாதிரி ஏற்கனவே கண்ட இடங்களில் நசுங்கி வேறு இருந்தது. சம்யு கோபமாக, நான் 100 ரூபாய் தான் தருவேன் என்று ஆரம்பிக்கும் போதே அவன் கத்த ஆரம்பித்தான். பணக்காரர்களின் கஞ்ச புத்தியை பற்றியும் அலட்சிய போக்கை பற்றியும். கூட்டத்தை விலக்கி உள்ளே வந்த பிருத்திவி சம்யுவின் அருகில் நின்று, இத பாருங்க, நீங்க பைக்கை சரியா பார்க் செய்யல. நான் அப்போதே பார்த்தேன். அவங்க பேர்ல தப்பு இல்லைன்னு சொல்லல. வேணும்னா மெக்கானிக் ஷாப்புக்கு மேடம் வருவாங்க. உங்களோட இப்ப இடிச்சதால என்ன சேதமோ அதை சரி செஞ்சு கொடுத்துருவாங்க, சரியா என்றதும், தோ வந்துட்டாருடா ஹீரோ. ஒரு அழகான பணக்கார பொண்ணை பார்க்க கூடாதே, வரிஞ்சு கட்டிக்கிட்டு சப்பட்டுக்கு வந்துடுவாங்க. இதுக்குன்னே காத்துக்கிட்டு இருப்பாங்களோ? போங்க சார், வேற வேலை ஏதாச்சும் இருந்தா பாருங்க. மேடம் சொல்லுங்க, 10,000 வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 8,000ஆவது ஆகும். இல்லாட்டி போலீஸ் கேஸ் ஆக வேண்டியதுதான் என்றான் பைக்காரர். சம்யு ஆத்திரமாக ஏதோ சொல்ல ஆரம்பிப்பதற்குள் அவள் கையை பிடித்து அழுத்திய பிருத்திவி அவள் காதில், தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்று அடிக்குரலில் உமறிவிட்டு, சார் வேணும்னா 2,000 தரட்டும் மேடம் என்றான். அது சரி, நீங்க யார் சார் மேடம்க்கு சப்போர்ட்டுக்கு? இப்போதான் அந்த கூட்டத்தில் கோந்துவை பார்த்த சம்யு, அடடா, இது பிருத்திவிராஜன் என்று தெரிந்தால் நம்ம கதை கோவிந்தாதான் என்று நினைத்து அவசரமாக, இவர் என்னோட கணவர் என்று சொல்ல தாத்தா பேரன் இருவரும் அதிர்ந்தார்கள். கணவரா? என்னம்மா கழுத்துல தாலின்னு ஒன்னையுமே காணுமே என்று கிண்டலாக கேட்க ஆரம்பித்தான் ஒருவன். வந்து, கணவனா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர். அதைதான் சொன்னேன். அவனிடம் வந்தவள், நீங்க இத செட்டில் பண்ணிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு கோந்திவிடம் வந்து, என்ன சார், உங்க மேனேஜர் உடனே வர சொன்னாருன்னு சொல்லிட்டு இன்னும் இங்கேயே இருக்கீங்க? அதான் என்னோட ஆள் வந்தாச்சுல்ல, அவர் பார்த்துப்பாரு, நீங்க கிளம்புங்க என்று அவரை அனுப்புவதிலேயே குறியாக இருந்தாள். பேரனை குறிப்பாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு கோந்துவும் அந்த இடத்தில் இருந்து கிளம்ப, சம்யு ஸ்டைலாக, ராஜ், நான் என் ஆபீஸ்ல இருக்கேன், நீங்க இத செட்டில் பண்ணிட்டு வந்துடுங்க டியர் என்று சொல்ல, அவள் கண்ணில் இருந்த கெஞ்சல் அவனை வேறு ஏது பேச முடியாமல் செய்து தலையை மட்டும் ஆட்ட வைத்தது. மறுபடி மேலே சென்ற சம்யு உள்ளே நுழைந்தவுடன் அங்கிருந்த சேரில் தொப்பென்று விழுந்தாள். இந்த மாதிரி இவள் வாழ்நாளில் சங்கடப்பட்டதே இல்லை. ஒரு பக்கம் இந்த கோவிந்தா கம்பெனி மேனேஜர், இன்னொரு பக்கம் இந்த பிருத்திவி. இந்த முறை செல்வம் கொண்டு வந்து கொடுத்த பெப்சியை ஒன்றும் பேசாமல் கண்ணாலேயே நன்றி தெரிவித்து வாங்கி மடமடவென குடித்து முடித்தாள். கெத்தாக சொல்லி வந்தாயிற்று. இப்பொழுது அவன் வருவானே, பார்த்துக்கலாம் நினைக்கும் முன் அவள் எண்ணத்தின் நாயகன் உள்ளே நுழைந்து கொண்டு இருந்தான். அவனுக்கு ஒரு புறம் சிரிப்பு வந்தாலும், ஏன் அங்கேயே இருந்தோம் என்று தன்னை நினைத்து வெறுப்பாக இருந்தது. கோந்துவின் மீது வேறு காண்டு. இவள் வேறு கணவன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறவன் என்று உளறிவிட்டு வந்திருக்கிறாள். இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறாளோ? வந்தவன் அவளை ஒரு பார்வை பார்த்து நேரே தன்னுடைய அறைக்கு செல்ல, இங்கே சம்யுவுக்கு டென்ஷன் ஏறியது. உள்ளிருந்து செல்வத்தை அழைத்தவன் அவனிடம் ஏதோ சொல்ல, செல்வம் நேரே சம்யுவுடன் வந்து ஒரு கவரை கொடுத்தான். அது ஏற்கனவே ஒட்டப்பட்டிருந்த கவர். மேலே சம்யுவின் பெயர் மற்றும் அவளுடைய வீட்டு முகவரி இருந்தது. கேள்வியோடு அதை பிரிக்க அதன் உள்ளே பணமும் கூடவே ஒரு சிறு டைப் செய்யப்பட்ட பேப்பரும் இருந்தன.
அதை எடுத்து பார்க்க அதில் 10,000ல் ஆட்டோ சார்ஜ் 180, மீதி 9,820 வைத்திருப்பதாக இருந்தது. கூடவே செல்வம், இன்னைக்கு காலையில் சார் போன் செய்து இதை தயார் செய்து உங்களுக்கு கொரியர் செய்ய சொல்லி இருந்தார். நீங்க வந்ததால சார் கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட கொடுக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளதான் என்னவோ நடந்துருச்சு. செக் பண்ணிக்கங்க மேடம் என்றவுடன் சம்யுக்கு வந்தது கோபமா வருத்தமா என்று தெரியவில்லை. நேரே எழுந்து உள்ளறைக்கு வந்தவள் கதவை தட்டாமலே திறக்க, உள்ளே தன்னுடைய சுழல் நாற்காலியில் தலைக்கு பின்னால் கைகளை முட்டு கொடுத்து சாய்ந்து கண்மூடி அமர்ந்திருந்த பிருத்திவியின் கோலம் அவள் மனதில் அப்படியே பதிய, கண் அந்த ரூமை பார்த்து அகன்றது. நல்ல பெரிய ரூம் அது. ஒரு பக்கம் ஒரு தடுப்பு சுவருக்கு பின்னால் வரிசையாக சேர்களும் 5 கம்ப்யூட்டர்களும் இருக்க, அவனுடைய டேபிள் நல்ல தேக்கு மரத்தில் இருக்க, அதற்கு எதிரே வருபவர்கள் வசதியாக உட்கார என்று அழகான 2 இருக்கைகளும் போடப்பட்டு இருந்தன. ஒரு ஓரத்தில் கதவு ஒன்று திறந்திருக்க, அதன் வழியாக சிறு ரூம் ஒன்று தெரிய, அங்கேயே போடப்பட்டிருந்த கட்டிலும் வேறு ஒரு கதவும் அது ரெஸ்ட் ரூமுக்கு வழி என்று சொல்லியது. சுவரில் ஓவியங்கள் கண்ணை பறித்தன. கண்ணுக்கு நேர்த்தியான சிற்பங்கள் 2 அங்கங்கே சிறு கலைநயத்துடன் கூடிய முக்காலிகள் மேல் அமைத்திருந்தது. அந்த ரூமுக்கு மேலும் அழகு சேர்த்திருந்தது. என்ன செல்வம், மேடம் கிட்ட அந்த கவரை கொடுத்துட்டியா? எப்போ வந்தாங்க அவங்க என்று கண் மூடியே விசாரிக்க, பதில் ஒன்றும் இல்லாததால் கண்ணை திறக்க, அவன் எதிரில் வந்து நிதானமாக அமர்ந்த சம்யு கண்ணில் பட கண்ணை சுருக்கினான். குறிப்பாக கதவை பார்க்க, உங்க செல்வம் வெளியில இருக்கார், இதுக்கு என்ன அர்த்தம் என்று கையில் இருந்த கவரை காட்டினாள். அர்த்தமா? யாருக்கும் நீ போட்ட பிச்சை வேண்டாம். என்னோட பைக்கு வாரண்டி இருக்கு. சோ எனக்கு நேத்து வீட்டுக்கு போனதுக்கான ஆட்டோ செலவை மட்டும் எடுத்துக்கிட்டேன். சுஜி ஆட்டோ செலவும் இருந்திருக்கும். அதுவும் அவ ஃப்ரெண்டோட போனதால உனக்கு மிச்சம்தான். இதுக்கு தானே வந்தாய் என்று கேட்டவனை நிறுத்தி பார்த்தாள் சம்யு. பணத்தை திருப்பி வாங்கிக் கொண்டு மன்னிப்பு கேட்பதற்காக தான் வந்திருந்தாலும் அவன் சொன்ன விதம் அவளுக்கு ஓப்பாக இல்லை. பிச்சை போட்டம்மா பெரிய இவன். அடங்கியிருந்த கோபம் மீண்டும் வந்தது. எல்லாம் சரியாகத்தான் இருக்கு, தேங்க்ஸ். அப்புறம் கீழே எவ்வளவு செட்டில் செய்தீங்க? 2,000 என்றான் அவன். அவனை நிமிர்ந்து பார்த்தவள், வாட், 2,000? யாரை கிட்ட கொடுத்தீங்க? அந்த உடைந்த பைக்கு மொத்த விலையுமே அதை விட கம்மியாக தான் இருக்கும். யார் வீட்டு காசை எடுத்து தாராளமாக கொடுத்திருக்கீங்க? ஏதோ எல்லாம் தெரிஞ்சவரு ஒரு 100-200 கொடுத்து முடிப்பீங்கன்னு என்று பார்த்தால் இப்படி சுளையா 2,000? மை காட் என்று சொல்ல அவனுக்கு கோபம் வந்தது. அப்போ நீங்களே அங்க இருந்து செட்டில் செய்துட்டு வந்திருக்கணும். இல்லாட்டி அவன் உங்க காரை உடைச்சிருப்பான். அதுக்கு நீங்க இதற்கு மேலேயே செலவு செய்திருக்க வேண்டும். ஏதோ இதே மட்டும் போச்சேன்னு சந்தோஷப்படுங்க. எல்லாரும் பணத்தை விட்டு கொடுக்கறதுக்கு பிருத்திவிராஜ் இல்ல என்று சுட சுட சொல்ல அவள் பதிலுக்கு முறைத்தாள். அவள் ஏதோ சொல்ல வரும் முன், ஓகே, நான் விட்டு கொடுக்கல, எனக்கும் நிஜமாவே தேவையில்லை. சரி, நீங்க எதுக்கும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்பொழுது அவன் மேல் இருந்த கோபத்தில் மன்னிப்பு கேட்க தோன்றாததால் வேறு என்ன சொல்வது என்று சற்றென்று யோசித்து, கம்பெனி விஷயமா என்று ஆரம்பித்தது. அவன் சந்தேகமாக பார்ப்பதை கண்டுவிட்டு, இதை அப்பா டீல் செய்து கொள்ளட்டும், இல்லாவிட்டால் தொலைத்து விடுவார் என்று தோன்ற, உங்க கூட சுரேஷ், அதான் ஏசி டெக்ல எங்க அண்ணாவுக்கு கூட ஃப்ரெண்டு, அவன் புரிந்தது மேலே சொல்லு என்று குறிப்பு காட்ட, அவரை எனக்கு பாக்குறாங்க, அதான் உங்களுக்கு அவரை பத்தி ஏதாவது தெரியுமா என்று கேட்டுவிட்டு போக வந்தேன். இப்போ லண்டன்ல தான் இருக்கார். பட் உங்களுக்கு டச் இருக்கா? சொன்னவுடன் தான் தான் வேண்டாததை உளறியது மனதில் படிய, அதை எப்படி திரும்ப வாங்குவது என்று புரியவில்லை. இதற்குள் அவளுடைய அலைபேசி ஒலிக்க எடுத்தவள், சொல்லுங்க பாட்டி. என்ன ஸ்ரீ, ஜிம் போகணுமா? இப்போ முடியாது, ஈவினிங் 4 மணிக்கு வரேன். டிரைவர் கிட்ட சொல்லி நீங்க வந்துடுங்க. ஓகே, பாய் என்று முடித்து அவனை பார்த்தாள். அந்த பொறுக்கியா சம்யுவுக்கு ஜோடியாவா? எங்கோ ஒலிக்க அதை உதறிவிட்டு எழுந்து நின்ற பிருத்திவி மூலையில் இருந்த ஃப்ரிட்ஜில் இருந்த குளிர்ந்த நீரை குடித்தான்.
அப்படியே திரும்பி கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அவளை தீர்க்கமாக பார்த்தான். அவன் பார்த்த பார்வை அவளை குறு குறு வைக்க, என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா கேட்டாள். கம் அகைன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆளை பத்தி என்கிட்ட விசாரிக்க வந்திருக்கீங்களா? இதை என்ன நம்ப சொல்றீங்க? எனக்கு எப்பவோ காது குத்தியாச்சு மேடம். என்ன உங்க பைசாவை திரும்ப வாங்கிட்டு போக வந்திருப்பீங்க. என்னடா அநியாயமா என்னோட ரோஜா செடியை கொண்டவனுக்கு இப்படி அள்ளி கொடுத்துட்டோம் என்று உங்க மனம் தவிச்சு இருக்கும். அதான் வந்துட்டீங்க சரியா? வந்த கோபத்தில் எழுந்து விட்டாள் சம்யுக்தா. அப்பொழுது பார்த்து செல்வம் உள்ளே வர, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு, நேத்து நம்ம 2 பேருக்கு இடையில் நடந்ததுக்கு நியாயமா பார்த்தா நீங்க தான் எனக்கு கொடுத்துருக்கணும். நான் உங்களுக்கு கொடுத்தது பைசா உங்களை அவமானப்படுத்திட்டேன்னு தான் காலையிலே வந்தேன். நேத்து நம்ம 2 பேருக்கும் இடையில் நடந்த அந்த செயல் காரணமாக எனக்கு ராத்திரி முழுதும் தூக்கமே இல்லை. நேத்து நடந்ததை 2 பேருமே மறந்துடுவோம். பாதிப்பு என்னவோ உங்களை விட எனக்கு தான் அதிகம். என்றாலும் நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி வேகமாக அறையை விட்டு செல்ல, அவள் சொன்னது இவன் வண்டியை இடித்து ரோஜா செடி உடைந்தது என்று இவனுக்கு புரிந்தாலும் செல்வம் அதை கேட்டு அதிர்ந்து இருவரையும் மாறி மாறி பார்த்தான். காது மடல் சூடாக இதை செல்வம் எவ்வாறு அர்த்தம் கொள்வான் என்று நினைத்த பிருத்திவி அவனை பார்க்காமலேயே நேத்து அவங்க வீட்டுல சொல்ல ஆரம்பிக்க, செல்வம் தடுத்து, விடுங்க பாஸ், நடந்தது உங்க 2 பேருக்கும் இடையில், எனக்கு தெரிய வேண்டாம் என்று அவனுமே எங்கேயோ பார்த்து சொல்ல, பிருத்திவி அவசரமாக அவனை பார்த்து, அவங்க வீட்டுல நிறுத்தியிருந்த என் பைக்கு மேல அவங்க காரை இடிச்சாங்க. அவங்க ஆசையா வளர்த்த ஒரு கருப்பு ரோஜா செடி மேல அந்த பைக் விழுந்தது. அதனாலதான் மேடம் பைசா கொடுத்தாங்க. இப்போ என் பைக்கு சர்வீஸ் சென்டர்ல இருக்கு என்று கனககாரியமாக விளக்க, அப்படியா பாஸ்? சரிங்க பாஸ், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு போக போறீங்களா பாஸ் என்று இன்னமும் அவன் முகம் பார்க்காமல் பேச, பிருத்திவி தலையில் அடித்துக் கொள்ளாத குறை. அப்பொழுது சரியாக சாத்தாத அந்த அரைக்கதவு லேசாக திறந்த சம்யு வாயில் சிரிப்புடன் கண்ணில் குறும்புடன் அவனை பார்த்து வாய் என்று கை காட்டி விட்டு செல்ல, இப்போது நிஜமாகவே தலையில் கை வைத்தான் பிருத்திவி. அவள் வேண்டுமென்றே அப்படி தப்பாக அர்த்தம் கொள்ளுமாறு சொல்லியிருப்பது புரிய, இதை எப்படி இனிமேலும் செல்வத்திடம் விளக்குவது என்று தெரியாததால் அப்படியே விட்டுவிட முடிவு செய்தான். ஆனால் உள்ளே தன்னுடைய அறைக்கு செல்வதற்கு முன்னால் செல்வத்திடம், செல்வம், இங்க ஒரு நல்ல நர்சரி பிளாக் ரோஸ் செடி ஒன்னு ஆர்டர் செஞ்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பிடு. அப்படியே அந்த சம்யுக்தா மேடம் என்னவோ கம்பெனில ப்ராப்ளம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் மாத்திட்டாங்க. அதையும் கொஞ்சம் செக் பண்ணு. நாம அவங்க சிஸ்டத்துல போறது தெரியாம செக் பண்ணு. முடியலன்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். அடுத்த 2 மணி நேரத்துக்குள் ராமின் கம்பெனி சிஸ்டத்தில் புகுந்திருந்த வைரஸை பிருத்திவி கண்டுபிடித்தது அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதை உடனடியாக நம்பகமாக சந்தானத்திடமோ அல்லது ராமிடமோ தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய பிரத்யோக நம்பர் அவனிடம் இல்லாததால் என்ன செய்வது என்று யோசித்தவனுக்கு ஒரு வழிதான் புலப்பட அதை செயலாக்குவது என்று முடிவு செய்தான். மணியை பார்க்க அது 3 என்று காண்பிக்க, அப்பொழுதுதான் செல்வமுமே ஒன்றும் சாப்பிடவில்லை என்பது நினைவுக்கு வர, அவர்கள் கண்டுபிடித்ததை ஒரு பென்டிரைவில் போட சொல்லி பத்திரப்படுத்தி வைக்க சொல்லிவிட்டு அவனை வீட்டுக்கு கிளம்ப சொன்னான். போகும் முன் தாங்கள் ராமின் சர்வரை அணுகியதை யாரும் கண்டுபிடிக்க முடியாதவாறு இருந்த தடயங்களை அழித்துவிட்டு புறப்பட்டான். காலையில் இருந்தே ஒரு நிலையில் இல்லை ராம். கம்பெனியில் வேறு ப்ராப்ளம். ஃபயர்வால் சரியாக வேலை செய்யவில்லை. வெளியில் இருந்து ஏதோ வைரஸ் அவர்கள் சர்வர்களை சராமாரியாக தாக்க அவனுக்கு அதை உடனே சரி செய்தாக வேண்டிய கட்டாயம். அப்பொழுது சீஃப் டெக்னிக்கல் ஆபீசர் சென்குப்தா இந்த பிரச்சனையின் தீர்வை அவருடைய குழு கண்டுபிடித்து விட்டது என்று சொல்லவே, அது தந்த நிம்மதியில் அதை உடனடியாக செயல்படுத்துமாறு சொல்லி இதை சந்தானத்தின் காதிலும் போட்டுவிட்டு மதியம் 12 மணி வாக்கில் மெடிக்கல் காலேஜுக்குள் நுழைந்தான். பெண்கள் காலேஜுக்கு முன்னாடி வந்திருக்கிறான் தான். அதுவும் சம்மியுடைய காலேஜுக்கு கடலை போடுவதற்கு என்றே.
அவளை கொண்டு விடுகிற அழைத்து போகின்ற சாக்கில் என்று அநேக முறை வந்தவன், ஆனால் அப்போதெல்லாம் தோன்றாத ஒரு படபடப்பு இப்பொழுது அவனுள் தோன்றியது. அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. எங்கு நோக்கிலும் ஜீன்ஸும் டாப்ஸும் சல்வாரும் அணிந்து டாக்டர் கோட்டை கையிலோ தோளிலோ போட்டுக்கொண்டு அலையும் மாணவர்கள், கூடவே அங்கங்கே சற்று வயதான டாக்டர்களும் தென்பட, இந்த கும்பலில் நேற்று பார்த்த நாயகியை எப்படி தேடுவது என்று முதலாக கவலை தோன்ற, அவன் காதுகளில் தேன் போல வந்து விழுந்தன வார்த்தைகள். அண்ணா, நீங்க எங்கே யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா? பிரியாவின் குரலே அது. ஆகா, பிரியா வருவாள் முன்னே, அவளுடைய நண்பர்கள் பார்த்தாலும் வருமே பின்னே. முகத்தில் சிரிப்போடு குரல் வந்த திசை நோக்கி திரும்ப, பிரியா கூட படிக்கும் ஒரு சக மாணவனுடன் இவனை நோக்கி வந்து கொண்டு இருந்தாள். அவர்கள் இருவரும் மட்டும் இருந்தார்கள். ஹாய் பிரியா, நீ இந்த காலேஜ் தான் படிக்கிறியா? நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனோட வந்தேன். அவன் அவனோட தம்பிய பார்க்க போயிருக்கான். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று ஏதோ சொன்னான். ஃப்ரெண்டு தம்பியா? எந்த இயர் அவர்? அதுவா, தேர்ட் இயர்னு சொன்னான். தேர்ட் இயரா? பேர் என்ன? எங்களுக்கு 1 இயர் தான் சீனியர். நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். பிரியா உற்சாகமாக கேட்க, இவன் விழித்தான். அது வெளியில் தெரியாதவாறு, அவனை வீட்டுல டிங்குன்னு கூப்பிடுவாங்க. இங்கே காலேஜ்ல என்ன பேரோ தெரியாது பிரியா என்று முன் ஜாக்கிரதையாக சொல்ல, அவளும் ஒரு நிமிடம் யாரையாவது டிங்கு என்று தெரியுமா என்று சக மாணவனிடமும் கேட்டுவிட்டு உதட்டை பிதிக்கினாள். தெரியவில்லை என்று. அப்பாடா, இவனுமே உள்ளூர உதட்டை பிதிக்கினான். நல்ல வேளை டிங்கு என்று யாரும் இல்லை. இல்லாவிட்டால் கதை கந்தல் தான். பிரியா, உனக்கு லஞ்ச் பிரேக்கா? நான் வெயிட் பண்றேம்மா, நீ போ என்றான். எங்கடா, அப்பா எதையாவது யோசிப்பது போல் இவள் தன்னைதான் பார்க்க வந்தோம் என எண்ணிக்கொள்ள போகிறாளே என்று வேறு பயம். தன்னை சுழற்றி வேறு பக்கம் திருப்பியவன் பார்வையில் வேறு யாரோ டாக்டர் இவர்களை நோக்கி வருவது தெரிய, வேகமாக பிரியாவிடம் திரும்பி, அனடாமிக் லேப் எங்கே இருக்கு? அந்த பக்கம் தான் போறேன்னு சொன்னான். நான் போய்க்கிறேன் பிரியா, நீ கிளம்பு, டேக் கேர் என்று சொல்லி அவள் சொன்ன வாய் காற்றில் இவனை அடையும் முன்பே அந்த இடத்தை விட்டு அவள் கை காட்டிய திசையை நடக்க ஆரம்பித்தான். ஒரு நிமிடம் அவனை பார்த்தவள் தோலை குலுக்கிவிட்டு தன் வழி சென்றாள். வலது புறம் திரும்பி ஒரு மரத்தின் கீழ் சாய்ந்து நின்று ஒரு பெருமூச்சை வெளியிட்டவன், இப்பொழுது நாயகியை கண்டுபிடிப்பது எப்படி என்று மூளையை கசக்க, தேனாய் அவன் தேடி வந்த தேவதையின் குரல் காற்றில் கலந்து வந்து அவன் காதுகளை தழுவியது. அவன் வந்து சேர்ந்த இடம் சர்ஜரி முடிந்து பேஷண்ட்களை தற்காலிகமாக கொண்டு வந்து விடும் அறைகள் உள்ள வார்டு அடங்கிய பில்டிங். அன்று காலை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜின் வகுப்பை முடித்து சுமார் 10 மணி வாக்கில் தன்னுடைய படிக்கும் சமீரா கூட இங்கு வந்த சுப்ரஜா அவர்களுடைய செய்து கொண்டிருந்த ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை பார்த்து குறிப்பெடுத்துவிட்டு அவர் திறந்திருந்த இதயத்தை தைக்க ஆரம்பிக்கும் போது அவரிடம் சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். மேலே போட்டிருந்த மெடிக்கல் ஸ்கிராப்பை கலற்றி முகத்தை துடைத்து அங்கே இருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தவள் அருகேயே சமீராவும் உட்கார்ந்தாள். வீரா, இந்த அளவு கான்பிடண்டா நாமும் செய்வோன்னு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா உனக்கு? சுப்ரஜா மெதுவான குரலில் கேட்க, சமீரா அவளை வியப்பாக பார்த்தாள். என்ன ரஜி, இப்படி கேட்கிற? நீ உன்னோட தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் வியக்க வைக்கும். அதிசயமா கேட்கிற நீ என்றாள் சமீரா. இல்ல, அது 2 மாத குழந்தை, அதுவும் ஒட்டி பிறந்த இரட்டைகளில் ஒன்று. முதலில் அதை வெற்றிகரமாக தனித்தனியாக பிரித்து ஒரே மாதத்தில் அந்த மாதிரி சர்ஜரி செய்ய வேண்டும் என்றால் தைரியம் மட்டும் போதாது மீரா, நிறைய அனுபவம் வேண்டும். நம்ம சீப் கையையும் முகத்தையும் பார்த்தா இல்ல, அதில் உள்ளிருந்த நம்பிக்கை, என்னால் முடியும், இந்த பிஞ்சு உயிரை காப்பேன் என்று உறுதி. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ ஹிம். ரஜி, எக்ஸ்பீரியன்ஸ் போக போக தான் வரும். நாம என்ன முதல் நாளேவா இப்படி ஒரு சிக்கலான ஆபரேஷன் பண்ண போறோம்? அனாயசியமா கவலைப்படாதே. அது சரி, உங்க வாப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்க்க முடிவு செஞ்சிருக்காருன்னு சொன்னியே,
என்ன மாதிரி மாப்பிள்ளன்னு நீ சொல்லிட்டியா? மேற்படி நடந்த பேச்சை தான் ராம் கேட்டது. வாப்பாவா? அதிர்ந்தான் அவன். இந்த பொண்ணு வேற்று மதத்தை சேர்ந்தவளா? தன்னுடைய அப்பா முற்போக்கு சிந்தனை உள்ளவர் என்று தெரியும். இருந்தாலும் கஷ்டம்தான். காதை தீட்டிக் கொண்டான். வாப்பா. அவள் அப்பா என்று சொன்னது ராம் காதில் இப்படிதான் விழுந்தது. கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நம்ம மாதிரி டாக்டரா இருக்கிறவங்களுக்கு மாப்பிள்ளையும் டாக்டரா இருந்தாதான் சரி வரும்னு. இன்ஃபேக்ட் அவரே தான் இத ஆரம்பிச்சது. அதுவும் எங்களை மாதிரி மத்தியதர குடும்பத்தில் எல்லாம் 2 பேரும் வேலைக்கு போவதுதான் சரி வரும். அதுவும் என்னை மாதிரி டாக்டர் படிப்பு படிச்சுட்டு வீட்ல எல்லாம் இருக்க முடியாது. அப்போ வர்றவங்க வீட்ல நம்ம தொழிலையும் படிச்ச படிப்பையும் மதிக்கணும்னா வருபவரையும் அதே தொழில செஞ்சாதான் சரி வரும்னு எடுத்து சொன்னார். இது இன்னைக்கு நேத்து நான் டாக்டருக்கு படிக்கணும்னு என்று சொன்னும் போதே சொன்னது எங்க வாப்பா. சமீராவிடம் பேசும்போது அவள் குறிப்பிடுவது போலவே இவளுமே வாப்பா என்றுதான் சொல்வது வழக்கம். அது இன்று ராமுக்கு தலையில் இடியை இறக்கியது. அது சரி, உன் கேஸ் என்ன? உன்னோட அத்தா எப்ப துபாயில இருந்து வரப்போறார்? 3 வருஷம் கான்ட்ராக்ட் அடுத்த வருஷம் முடியுதுன்னு சொன்னா இல்ல. நம்ம மீராவுக்கு ஏத்த கண்ணன் ஃபிளைட்ல வராரோ அப்போ நாமும் நம்ம செகண்ட் இயர் படிப்பை முடிச்சு இந்த காலேஜ் வாழ்க்கைக்கு ஒரு குட் பை சொல்லி இருக்கோம். டைம் எல்லாம் சரியாதான் உங்க அத்தா பிளான் பண்ணியிருக்கார். கிண்டலாக கேட்டுக்கொண்டே இருவரும் வெளியில் வர அந்த மரத்தின் பின்னால் மறைந்தான் ராம். இதுவும் சுஜி செய்வதுதான். சமிராவை வெறுப்பேற்ற என்று மீரா என்றும் அவளுடைய அத்தான் கலிலை கண்ணன் என்றும் உருவகப்படுத்தி கிண்டல் செய்வாள். அவர்களை மாதிரி தீராத காதல் இவர்களுக்கும் என்று. கலற்றி வைத்து இருந்த ஸ்டிக்கர் பொட்டை கைப்பையில் இருந்து எடுத்த சுஜி அதை தன்னுடைய நெற்றியில் வைக்கும் முன் என்னவோ தோன்ற பளி என்று வெள்ளை விளிர் என்று இருந்த சமீராவின் நெற்றியில் வைத்து அழகு பார்த்தாள். ஏ, எனக்கு எதுக்கு கேட்டவளை? இந்த மெருன் உன்னோட நெத்தியில பளிச்சுன்னு தெரியுது மீரா என்று சொல்லி சிரிக்க அந்த முகமே ராம் பார்வையில் பட்டது. வெறும் நெற்றியுடன் துப்பட்டாவை வெயிலுக்காக தலையை சுற்றி அணிந்து கொண்டு சுற்றி வெளியே வர பின்னால் வந்த சமீரா தன்னுடைய துப்பட்டாவை இடுப்பிலிருந்து கலற்றி கொண்டு இருந்தாள். ரஜி, இன்னைக்கு மதியம் உனக்கு கிளாஸ் இருக்கா? இப்போ இவ்வளவு தூரம் திரும்பி நம்ம காலேஜுக்கு போகணுமான்னு இருக்குப்பா. இங்க இருந்து கூப்பிடும் தூரத்துல இருக்கு எங்க அத்தை வீடு. நான் அங்கேயே போறேன். அவங்க வர சொன்னாங்க. நீ எம்எம்சி போயிட்டு ஒழுங்கா கிளாஸ் எனக்கும் சேர்த்து அட்டன் செய்திடு. என்ன, நாளைக்கு பார்க்கலாமா என்று சமீரா கேட்க சரி என்று தலையை அசைத்தாள் சுஜி. மீரா வரும்போது அந்த ஆட்டோக்காரன் எம்எம்சியிலேயே இருந்து இங்க வருவதற்கு கிட்டத்தட்ட 200 ரூபாய் திட்டாம்பா. போகும்போதுதான் பஸ்ல தான் போக போறேன். இங்க இருந்து எம்எம்சிக்கு நேரா எந்த பஸ் போகும்னு உனக்கு தெரியுமா? நீ தான் உங்க அத்தை வீட்டுல இருந்து வந்திருக்க, சொல்லுப்பா என்று சொல்ல, அடடா, இது எம்எம்சி காலேஜ் படிக்கும் பொண்ணு என்று ராம் புரிந்து கொண்டான். அதுவும் சர்ஜரியில் அசிஸ்டன்ட் செய்ய வேண்டும் என்றால் வெறுமனே செகண்ட் இயர் எல்லாம் இருக்க முடியாது. மேலும் இருவரும் ஒரே வகுப்பு என்று தெரிகிறது. அந்த மீரா அடுத்த வருடம் முடிக்க போகிறாள் என்றும் பேசியதில் இருந்து தெரிந்தது. சோ, கார்டியாலஜி மாஸ்டர்ஸ் செய்யற நம்ம நாயகி சாயிபு வீட்டு நாயகி. இப்போ வயசு ஒரு பிரச்சனையே இல்லை. மதம் பெரிதாக குறுக்கே நிற்கும். அதற்கு மேல் நாயகியே செல்ஃப் ஆப்பு வைப்பா போலவே டாக்டரை தான் கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பெயர் முகம் தெரியாத அந்த வாப்பா மீது கண்மண் தெரியாமல் கோபம் வந்தது ராமுக்கு.